என்ன மைலேஜ் காமிச்சிச்சோ அது அப்படியே கொடுத்துருக்குதுங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் மைலேஜுங்க இது. 3 to 34 தரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹியூமனிட்டி பண்ணிடுவோம். நான் ஜென்3 எக்ஸ்பெக்ட் அம்மா இங்கே பாருங்க ஆக்சிடென்ட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இடத்துல பைக் நிறுத்திங்கன்னா சாவி கையோட எடுத்துருங்க. அக்கா பாட்டிலில் பெட்ரோல் தருவீங்களா? இதோ இங்கே இதாகிட்டு இருக்கு ஸ்டார்பக்ஸ் ஓப்பனிங் சூன் அப்படின்னு. இதான் வந்து பைக்கர்ஸ் மீட் பண்ணுவாங்க சண்டே ஆனால். போச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வண்டி வந்து 40+ கூட கொடுக்கும். ஒரு டியூக்கை வந்து இந்த மாதிரி ஓட்டவே கூடாது. இங்கே கேனில் கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் கேனில் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு. அண்ணா கேனில் தருவீங்களா? 1 லிட்டர் ஆகுண்ணா. சரி 1 லிட்டர் கொடுத்துருங்க. நான் ஜிபே பண்ணுறேன் மிச்ச காசு. நேரம் மட்டும் இப்படி தான் இப்படி இருக்குமோ தெரில. கரெக்டாக 87 ரூபாய்க்கு அடிச்சு நீ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும் பார்த்தோன்னா 1 லிட்டர் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டோம். நம்ம வந்து நீங்கள் வண்டியை வந்து ட்ரைன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இதை நான் பேக்கில் வச்சுட்டு பேக் ஜிப்பு போயிடுச்சு, அது வாங்கணும். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்கோம், அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணணுங்க. ட்ரைன் பண்ணணும் மீன்ஸ் யாரும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண வேணாம். மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் டேங்க் அடித்து ரீஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஃபியூல் பம்ப் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். இப்போ அப்படியே வந்து இந்த பெட்ரோல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது என்னன்னு தெரில. நான் ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடி ரிசர்வ் வந்துருச்சு. நான் இது போகிற வரைக்கும் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு வரையில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே இந்த பெட்ரோல் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வண்டி வந்து ட்ரைன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து எவ்வளோடா பெட்ரோல் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகர் ஆயிடுச்சு. ஏன்னா ரிசர்வ் வந்து 3 நாள் ஆச்சு. நான் 3 நாளாக ரிசர்வில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி வாங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களை விட இப்போ எனக்கே வந்து நம்ம வண்டி எவ்வளோ பெட்ரோல் தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக இருக்குது. அடங்கிது பெட்ரோல், நம்ம ஸ்லோவாகவே போய்க்கலாம். முன்னாடி ஒரு டைம் 400 போகுது. அதையும் ஒரு நாள் வேணால் ரிவ்யூ நான் போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி நான் ரிவ்யூ போடுறேன். வண்டி வந்து கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். இந்த கேமரா ஆங்கிள் வந்து இதில் மாறிக்குது. ஓகே, வண்டி வந்து இப்போ ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிறுத்திட்டு இங்கே பாருங்கள், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பெட்ரோல் இல்லாமல். இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு ட்ரிப்பை ரீசெட் பண்ணிட்டு எவ்வளோ தருது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுதுரோ. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண வேணாம், ஃபியூல் பம்ப் போயிடும். ஏன்னா நான் ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், ட்ரிப்பை ரீசெட் பண்ணுற வீடியோ. அதேமாதிரி நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதையே ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதான் நம்மளோட 1 லிட்டர் கேன் பெட்ரோலு. கொஞ்சமா இப்போ வந்து என்னென்னா என்கிட்ட இந்த 1 லிட்டர் இந்த பட்சம் மறுபடியும் ஊற்றுறதுக்கு கேன் இல்லை. இதை வச்சுட்டு மறுபடியும் போய் வாங்கணும். இது பாருங்கள், இன்றைக்கி இதுதான் டியூக் 250யோட மைலேஜ் டெஸ்ட்டு. கரெக்டாக 1 லிட்டர் தான் இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. பார்க்கலாம். வண்டியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட எக்ஸஸாக பெட்ரோல் இல்லை, போய் கடையில் தான் வாங்கணும். இப்போ வந்து இந்த பெட்ரோல் ஊற்றிடுவோம். சிந்தா முத்தம் தான் இப்போ பெரிய டாஸ்க்கு. ஏம்மா சிந்துது. ஓகே, 1 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேனை வந்து நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். போய் ஃப்ரண்ட்டில் போயிட்டு 1 லிட்டர் வாங்கிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் ட்ரெயின் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகிறக்கு வந்து வேணும். கேடிஎம் டியூக் 250 2025 மாடல் ஜென்3 எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிடலாம். நம்ம செட் ஓவர்வியூ ரீசெட். இப்போ வந்து நான் ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். தெரியுதான்னு சரியாக தெரில. இப்போ பாருங்கள்,
கரெக்டாக இங்கே மைலேஜும் வந்து 0 காமிச்சிடும், ட்ரிப் 2வும் 0. நான் வந்து ஒன்றும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஊற்றுன அடுத்த செகண்டே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த ஒரு ஸ்ட்ரெயின் எதுவுமே ஆகல. சரி வாங்க போகலாம். அப்படியே கொஞ்சம் ஓட்டிட்டு போய் காமிக்கிறேன் எவ்வளோ மைலேஜ் எடுதுன்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஓட்ட போகிறேன், ஒரு 80 அதுக்குள்ளே தான். நான் டாப் ஸ்பீட் ஓட்டி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து டாப் ஸ்பீட் ஓட்டுறவங்க யாரும் மைலேஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க மேக்ஸிமம் நார்மலாக தான் ஓட்டுவாங்க. உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. வியூ நல்லா இருந்தால் ஓகே. இப்போ வந்து என்ன, இந்த வண்டி ஒரு 30 கிலோமீட்டர் ஆச்சும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் தரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் தருதுன்னு. நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக 40 ஓட்டுறது அந்த மாதிரிலாம் ஓட்டல. நான் நார்மலாக ஒரு டெய்லி வந்து போகிறவங்க வந்து எப்படி ஓட்டுவாங்களோ அப்படி தான் நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். காலையில் வாங்கின இடத்துலேயே போய் பெட்ரோல் வாங்கிக்கலாமா. இந்த சைட் மிரரோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஓகே. பின்னாடி என்ன வந்தாலும் தெரியுது. இப்போ பின்னாடி எதுவுமே வரல இந்த சைட் மிரரில். இந்த சைட் மிரரில் ஒரு எல்லாமே தெரியுது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஓட்ட பழகிற மேபி இந்த சைட் மிரர் நிறைய பேர் இந்த லிங்க் கேட்குறீங்க. நான் வந்து அமேசான் அதுலேயெல்லாம் வாங்கலை, நான் ஃபுல்லாக ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன் இந்த சைட் மிரரு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் பேசினேன், இந்த மிரர் இவ்வளோ காசா அப்படி அப்படின்னா. அப்புறம் எங்கள் ப்ளூடூத் இது தான் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் 1200 கொடுத்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. மைலேஜ் வந்து 40 காமிக்குது. பார்க்கலாம், 40 தந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்னா 35 கிலோமீட்டர் ஓட்டணும். சாரி 35 கிலோமீட்டர் ஓட்டணும். பட் எனக்கு தெரிஞ்சு 40 நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ளே எல்லாம் கலந்து தான் ஓட்ட போகிறோம். ஆக்சுவலி இந்த மிரர் ஒரு யூஸ் என்ன தெரியுமா, இப்படி டக்குன்னு ஒரு கட்டு எடுத்து இது பண்ணிக்கலாம். எங்கேயும் வந்து இந்த கேப்பில் நம்ம வண்டி போகுமா அப்படின்றலாம் வந்து ஒரு யோசிக்கவே இல்லை. இதே வந்து அந்த ஸ்டாக் மிரர் போட்டிருந்தோம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப பெருசாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரில. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருப்போம், டிராஃபிக் வந்துட்டு போகுது. முன்னாடி ட்ரைம்பில் 2 பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து யாராச்சும் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம் ஹெல்மெட் போட்டு போங்க. அதுவும் முக்கியமாக ஹை ஸ்பீட் பைக், லோ ஸ்பீட் பைக் அப்படிலாம் கிடையாது. என்ன பைக்காக இருந்தால் ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா நம்ம லோ ஸ்பீட் பைக்கில் ஸ்லோவாக தான் போவோம். நான் வரவங்க ஒரு காரில் எல்லாம் வருவாங்க. லைட்டாக எல்லாத்துக்கும் சொல்ல, பட் ஒரு கீழே விழுவணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்ணில் ஒரு தூசி பட்டுச்சுன்னா கூட அது நமக்கு தான் வந்து இது. அதனால் ஹெல்மெட் போட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், ஹெல்மெட் போடுறாங்க ஆனால் வந்து அந்த கீழே அந்த லாக் போட மாட்டுறாங்க. லாக் போடலின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்மெட்டோட யூஸே வந்து ஒரு 50% தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த லாக் போடுங்க. லாக் போடுறதுக்கு வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் ஆகும். முக்கால்வாசி இப்போது லாக் போடாமல் போடுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான். அவங்க ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக அந்த ஈஸி புல் மெத்தடில் தான் இருக்கும், அந்த கிளிப் ஆன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு 10 செகண்ட் உள்ள சொருனா வேலை முடிஞ்சிச்சு. அதை போட்டுப்பாங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு இம்பேக்ட்னா கூட ஹெல்மெட் வந்து கழண்டு போகாது. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்னா பெருந்துறையில் இருக்கோம். நான் கொஞ்சம் எல்லாம் சிட்டி எல்லாம் கலந்து தான் ஓட்டுறேன். இங்கே வந்து போலீஸ் நிற்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வின் நாய்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் மைக்கோட பொசிஷனுக்கு இது மாற்றணும் அப்படின்னா நான் மாற்றி வச்சு பார்க்குறேன். நான் வந்து சிட்டிக்குள்ளே ஸ்லோவாக ஓட்டுறேன் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு மைலேஜ் வச்சுக்கு எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வேணுக்குனே ஸ்லோவாக ஓட்டுறேன் அதனால தான் உனக்கு இவ்வளோ மைலேஜ் வந்துருக்கு அப்படிலாம் இல்லை. இது எவ்வளோ மைலேஜ் வரும்னு எனக்கே தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ்ன்றது ஓட்டுறதை பொறுத்து அது ஒரு ஓகே. ஆனால் இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குது. பைக்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், பைக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் இவர் இந்த சந்தில் போகிறாரு அப்படின்றது இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பைபாஸில் ஜாயின் ஆகிரும். இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் எடுது அப்படிங்கிறது எனக்கே வந்து லைட்டாக ஈகராக தான் இருக்குது. இப்போதைக்கு 38ன்னு காமிக்குது. 10 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டணும். அப்போ தான் தெரியும். 20 கிலோமீட்டர் அந்த பைக் வச்சுட்டு நான் எங்கே போகிறதுனே தெரில. எனக்கு இன்றைக்கி ஐடியாவே இல்லை. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இங்கே தான் வந்து
காலையில் பெட்ரோல் கேட்டேன், பட் அவங்க வாட்டர் பாட்டில் கொடுக்க வேணுன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த சைடு ஆப்போசிட் சைடில் பெட்ரோல் வாங்கிட்டேன். ஐயோ மறந்தே போயிட்டோம், நம்ம வந்து பெட்ரோல் வாங்கணும். நம்ம பெட்ரோல் வாங்குறது மறந்துட்டு நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம முன்னாடி போயிருக்கிற பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கிக்கலாம். பெட்ரோல் வாங்கிட்டு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட சிட்டிக்குள்ள ஓட்டியிருக்கேன். அடுத்த 12 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸில் ஓட்டுறேன். கொஞ்சம் எல்லாம் கலந்து தான் ஓட்ட போகிறேன், சிட்டி ப்ளஸ் ஹைவே அப்படின்ற மாதிரி. நான் ஹைவேல மட்டும் தனியாக ஓட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரிப்பெல்லாம் போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேல எவ்வளோ மைலேஜ் எடுத்து அப்படிங்கிறதுக்காட்டி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்லாம் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் தான் கொஞ்சம் அதிகமாக போவோம் குரூப்பாக. அப்போ வந்து கொஞ்சம் ஷேரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் வண்டி வந்து இவ்வளோ மைலேஜ் தந்துச்சு, இவ்வளோ மைலேஜ் தரும். அப்போ வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 35 அப்போ வந்து 3500 பைக் அடிக்கணும். நான் வந்து ஒரு 1750 அடிச்சுக்கிறேன், நீ ஒரு 1750 அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிப் பிளானிங் பண்ணில அந்த பட்ஜெட் சேர்த்துறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஹைவே மைலேஜ் தனியாக போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு மைலேஜ் ஹைவே ஏறிட்டோம். ஆக்சுவலி அவங்க ஜாலியாக இருக்கட்டும், நம்ம அவங்கள எதுவும் கேட்க வேணாம். நான் ஹைவே ஏறினையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹைவேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரூஸ் தான் பண்ண போகிறேன். டாப் ஸ்பீட் ஓட்ட போகிறதில்ல. க்ரூசிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 to 90 வச்சுருக்கேன், அவ்வளோதான் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இந்த டோல்கேட்லாம் தாண்டி அந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு வந்து டோல்கேட் வந்துருச்சு, நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு ஏறிக்கலாம். இந்த லாரி பின்னாடியே போயிட்டு இருந்தால் செட் ஆகாது. நம்ம வந்து பைக்லேயே அந்த லெஃப்ட் சைடு இருக்குது. ஆக்சுவலி இப்போ மழை வர மாதிரி இருக்குது. இப்போ அதுதான் ஒரு மேட்ரு. மைலேஜ் அடிக்கல கீது நடுவில் கீது மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே சார் வரீங்க? ஓ யோ 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 கார்கார் வந்து நம்மளை ரூட்டையே மாற்றி விட்டுருப்பாரு நேரத்துக்கு. ஒரு ஹாலிடே வென்ஷன் வச்சுருக்காரு. அந்த பைக் எப்படியும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கலாம் ஒரு 10,000 போட்டு. நீங்கள் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 33 to 34 தரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ தருதுன்னு. 35 கொடுத்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டல, கொஞ்சம் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஓட்டல, ரெண்டும் கலந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து பெட்ரோல் வேறு வாங்கணும். இங்கே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே திரும்பி அப்படியே வந்துடலாம், அவ்வளோதான். அண்ணனுக்கு ஒரு ஹியூமனிட்டி பண்ணிடுவோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம வழக்கமே. எவ்வளோ தூரம்? போகலாமாண்ணா? அவர் ஹெல்ப் பண்ணியாச்சு. இது லாரி டிரைவர் போல. நம்ம வந்து ஒரு 80லேயே போய்க்கலாம், அதுக்கு மேலே போகலாம்னா. அந்த லாரி இருக்கிறதுல அங்கே தான் இருந்தால் இறங்குறாரு போல, இறக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பரவாயில்ல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேண்ணா. நான் ஜென்த்ரி எக்ஸ்ப்ளோரர்ண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரணும். ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஏன்னு தெரில. +1 சப்ஸ்கிரைபர், ஏன்னு தெரில ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய யூடியூபரா அப்படிங்கிற, ஆக்சுவலி யாராச்சும் என்னை பார்த்து யூடியூபரா அப்படின்னு கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது என் முகத்தில், ஏன்னு தெரில. நான் சும்மா ஒரு விளையாட்டு போல தான் ஆரம்பித்தேன். சும்மா நான் என்ன நினச்சேன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸை வந்து எங்கள் மாமா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஏன் போடுற, யூடியூப்பில் போடு அப்படின்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு சும்மா யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் ரீச் இருந்துச்சு. அப்புறம் கன்சிஸ்டன்ஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். அப்புறம் ஓகே, நான் இப்போதைக்கு 100K சப்ஸ்கிரைபர், 10K சப்ஸ்கிரைபர், 15K சப்ஸ்கிரைபருக்கு இருந்தால் தான் யூடியூபர் அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு வந்து இப்போ என்னை வந்து ஒரு 215 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் அந்த 215 பேருக்கும் நான் நீட்டாக
என்னோட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கொடுப்பேன். சரி, ஓகே. நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் எதுவும் பேச வரல எனக்கு. அம்மா இங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட்டா. எப்பா, நான் காட்டுறேன் அந்த ஆக்சிடெண்ட்டா உங்களுக்கு, போயிட்டு அதை காமிக்கிறேன். இது எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு கூட தெரியலையே. ஏம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இடத்துல பைக் நிறுத்திங்கன்னா சாவி கையோடு எடுத்துருங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு, காரே நாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட இதே இல்லை. என்ன ஸ்பீடு வந்திருப்பாரு, என்ன ஏது ஒன்றுமே தெரில. என்னன்னாச்சு? என்னன்னாச்சு? எப்பாச்சு? போற வழியில பார்த்தங்காட்டி அப்படி இதே ஆட் பண்ணிப்போம். சரி, ஓகே. யாருக்கும் எதுவும் வாய்க்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாகவே ட்ரைவ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேஃபாக இருக்கும்னு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போவோம். சரி, ஓகே, நம்ம போகலாம். நம்மளோட மைலேஜ் ரிவ்யூ பார்க்கலாம். ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவர் யூடியூப் ரன் கிடதுக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். காருக்குள்ளே நிறைய பேர் உட்காந்து நம்மளை தான் பார்க்குறாங்க. நான் தெரியுது எனக்கு நல்லாவே. நான் அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கேள்வி பார்க்குறேன், ஒரு 100 ரூபாய்க்கு தருவாங்களான்னு. தந்தாங்கன்னா அப்படியே வண்டி ட்ரைன் ஆச்சுன்னா அப்படியே அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஓட்டுறேன்னா, ஒரு 5000 to 6000 RPM, மேக்ஸிமம் அந்த இனிஷியல் மட்டும் ஒரு 7500 RPM ஓட்டுறேன், அவ்வளோதான். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட வந்து அந்த கார்ட்ட அந்த ஆக்சிடென்ட் இடத்துல வந்து கேட்டேன். ஒருத்தர் வந்து ஸ்பாட் அவுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சேடான விஷயம். மித்தங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போயிட்டு இங்கே வந்து பெட்ரோல் வாங்கிட்டு, பாட்டிலில் பெட்ரோல் தருவாங்களான்னு தான் தெரில. செக் கேட்டு பார்ப்போம். அக்கா, பாட்டிலில் பெட்ரோல் தருவீங்களா? பாட்டிலில் பெட்ரோல் தருவீங்களா? நான் இந்த மலேசியா ஸ்டுடியோவில் வந்து வண்டி வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நான் ஓட்டவே இல்லை. நான் நிறைய இடத்துல வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நிறுத்தி தான் ஆகணும். நம்ம வந்து எப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு அந்த பாலத்துக்குள்ளே இப்படி புட்டி அப்படியே சுற்றி அந்த சைடு போயிட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 கிலோமீட்டர் ஓடி இருக்குது 100 ரூபாய்க்கு. நீ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்ப்போம். ஓ, அப்படியே நம்ம யூட்டர்ன் போட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம மறுபடியும் போய் அப்படியே பைபாஸ் அடிக்கலாம். நான் பிரேக் பிடிச்சி தான் ஓட்டுறேன். ஹைவேனா ஒரே ஸ்மூத்தாலாம் ஓட்டல. ஏன்னா நிறைய இடத்துல நான் நிறுத்தி தான் ஓட்டுறேன். அதுவும் கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ள கணக்கு தான் வரும். நான் பிரேக் பிடிச்சி அடிக்கடி ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் எல்லாம் மாற்றி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இங்கே வந்து புதுசாக KFC ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்டார்பக்ஸும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துருச்சு என்னன்னு தெரில. நம்ம ஊரில் ஸ்டார்பக்ஸ் வந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். இதோ இங்கே இதாகிட்டு இருக்கு, ஸ்டார்பக்ஸ் ஓப்பனிங் சூன் அப்படின்னு. ஸ்டார்பக்ஸ் வந்தால் நம்ம எப்படி ஸ்டார்பக்ஸில் போய் காஃபி குடிக்க போகிறதில்ல. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே தான் வந்து பைக்கர்ஸ் மீட் பண்ணுவாங்க சண்டே ஆனால். இதான் காஃபி டே. நான் உங்களுக்கு ஒரு சண்டே ஒரு வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைட் ஷெடியூல். 10 o'clock போச்சு. ஒரே நிமிஷம். அந்த கார்லேருந்து சேரு வந்து அது வந்து நம்ம மூஞ்சிலே அடிச்சிருச்சு, வைசர்லேயே அடிச்சிருச்சு. ஷெடியூல் சொல்கிறேன் எப்படின்னா, காலையிலேருந்து நான் காலையில் ஒரு 6 o'clock 6:30 அப்படி தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு நான் சாப்பிட்டு ஒரு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஒரு 9 o'clock ஆயிரும். 10:30 வரைக்கும் தான் எனக்கு டைமு. மேக்ஸிமம் காலையிலேன்னு பார்த்தீங்கன்னா 10:30 வரைக்கும் தான் டைமு. 10:30 மேலே நான் வீட்டுக்கு வந்துட்டு என் vlogலாம் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகி நான் 11 o'clock பஸ் ஏறிடணும்.
ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. அங்கே நான் டெய்லியும் அங்கே என்னோடய ஜாப் அங்கே இருக்கிறங்காட்டி, ஸோ எனக்கு 11 o'clock ஏறுனா அங்கே வந்து 12 o'clock, அங்கே 10:45 நினைக்கிறேன் விஜயமங்கலம் டோல்கேட்டில் பஸ் இருக்கும். 12 o'clock நாங்கள் போயிடுவேன். நாங்கள் போயிட்டு மதியானம் போயிட்டு சைன்இன் பண்ணிட்டு நான் 6 o'clock வரைக்கும் இருப்பேன். நான் 6 o'clock மேலே அங்கே மறுபடியும் பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வரக்கு 7 o'clock 7:30 ஆயிரும். நான் 7:30 கொஞ்சம் தான் நான் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோவே வந்து நான் நைட்டு தான் எடிட் பண்ணுவேன். நைட் எடிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அடுத்த வீடியோ எடுக்க கிளம்பிடுவேன். இதே தான் என் டெய்லி ரொட்டீன். இதில் வந்து அந்த நான் அங்கே வந்து நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் பீரியடாக இருக்கும். நான் அப்போ தான் கொஞ்சம் தமிழ் எடிட் பண்ணுவேன். எல்லாம் வந்து பிரேக் போவாங்க, எல்லாம் ஜாலியாக வெளியே போயிட்டு பேக்கரியெல்லாம் போயிட்டு வருவாங்க. பட் நான் அங்கே பிரேக்லாம் எதுவும் போக மாட்டேன். நான் அப்போ தான் வந்து தமிழில் எடிட் பண்ணுவேன். அப்போ வந்து தமிழ் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கடுத்தது இப்படி தான் என் லைஃப் வந்து, என்னோடய டே வந்து இப்படி தான் ரொம்ப டைட் ஷெடியூலாக தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஷெடியூலையும் வந்து நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் இருக்கேன். அந்த கன்சிஸ்டண்ட்டாக போட முடியும்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் போடுவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் பார்க்கலாம், நான் கன்ஃபார்ம் போடுவேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பைக்கை நான் ஆளில் போட்டுக்கோங்க. நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும். நான் வந்து வீடியோ டைமிங் வந்து எப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு ஈவினிங் 4:30 to 5 o'clock போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் அந்த டைமில் போட்டால் வந்துட்டு கொஞ்சம் யாராக இருந்தாலும் இப்போ நானே வந்து காலேஜ் விட்டு வந்தோடனே வந்து எடுத்து வச்சு உட்காந்து படிக்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கே ஸ்கூல்லேயே ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஃப்ரீ டைமை உன் வீடியோ பார்க்க சொல்கிறியா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. பாருங்கள், நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பாருங்கள், நான் நல்ல நல்ல கண்டென்ட் போடுவேன். அப்படி இல்லை நான் போடுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோவில் தான் அந்த மாதிரி போடுவேன். ஆக்சுவலி யூடியூப்புங்கிறது எனக்கு வந்து என்ன ஒரு பேஷன், நம்ம வந்து பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது தான். பட் ஆனால் எனக்கு இப்போ பிடிச்சிருக்குது. டெய்லியும் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக போடுறது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த யூடியூப் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துச்சு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது, டைமுக்கு வீடியோ போட்டணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவ்வளோதான், பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் என்னை பற்றி கொஞ்சம் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும். ஐயோ வாவ், என்னால் நம்பவே முடியல. 35 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஏன்னா அது 250 இல்லை வேறு ஏதாச்சுமா? நான் இத்தனைக்கு வந்து நான் 100 ரூபாய்க்கு கூட நான் 1 லிட்டர் கூட பெட்ரோல் வாங்கல, 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஒரு 99 liters தான் இருந்துச்சு. இன்னுமே இது போகுது. என்னால் இது நம்பவே முடியல. ஏமா 35 கிலோமீட்டர், ஏன் வண்டி 35 தருதா? எனக்கு தெரிஞ்சு டியூக் 200 வந்து 35 அவ்வளோதான் தரும்னு நினைக்கிறேன். 35 36 கொடுத்துருச்சு. இதான் நான் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வண்டி வந்து 40+ கூட கொடுக்கும். நான் சிசி வந்து ஓகே, சிசி மேட்ரு தான், பட் இருந்தாலும் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இருக்குது. ஆமாம், இதை நான் இப்போ தான் இது பார்க்கவே செய்கிறோம். உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 36 வந்து ஒரு 250cc இன்ஜின். நான் நிறைய பேர் வந்து நான் கமெண்ட் போட்டிருந்தேன், எனக்கு வந்து 38+ தருது ப்ரோ அப்படின்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட்லாம் கமெண்ட் போடுவேன். எனக்கு வந்து அவனுக்கு வந்து என்ன ரிப்ளை கமெண்ட் போடுவாங்க, சும்மா உரட்டாத ப்ரோ, எப்படி 250 வந்து 38 தரும் அப்படின்னு. ஆனால் வந்து நான் பார் ஸ்பீடு பாருங்க, நான் 83 தான் ஓடிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். வண்டி வந்து அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. நான் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 38 போயிடுச்சுன்னா வேற லெவல். உண்மையிலேயே நான் இத்தனைக்கும் வந்து நான் நடுவில் நிறுத்தி தான் வீடியோவே எடுத்தேன். ரொம்ப அடிக்குது வண்டி. இதுக்கப்புறம் வந்து எனக்கு புஷ் பண்ணுறது என்னவோ ப்ளஸ்ஸாக தெரில. ஓகே, புஷ் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்ற பார்ப்போம். நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாகவே போகிறேன். ஓகே, வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, ஆனில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டவே கூடாது, ஒரு டியூக்கை வந்து இந்த மாதிரி ஓட்டவே கூடாது. 38 கொடுத்துருச்சு, என்னால் நம்பவே முடியல. என் வண்டி 38 கொடுக்குதா? 38 கொடுத்து இன்னும் போயிட்டு இருக்கு. யாராச்சும் டியூக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பாருங்க, தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்குன்னா அவ்வளோ ஆஃப் ஆயிடுச்சு வண்டி சுத்தமாக.
நான் உங்களுக்கு நிறுத்திடுறேன், நியூட்ரல் போட்டுடுறேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் மைலேஜுங்க இது. நான் வந்து ஒரு 32 to 35 அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 38 வந்து ரொம்ப 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 அன்எக்ஸ்பெக்டடு. ஈவன் தான் நான் நடுவில் வந்து நிறைய இடத்துல நிறுத்தினேன், பெட்ரோல் வாங்கினேன். கொஞ்சம் ஐடியிலேயே ஒரு 2-3 நிமிஷம் வண்டி நின்றுச்சு. நான் அந்த இடத்துல போய் நின்றுட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்கலாம், பைப்பர்ஸில் நிற்க வேணாம். 38.8 கிலோமீட்டர்ஸ். அதாவது இதில் என்ன மைலேஜ் காமிச்சிச்சோ அது அப்படியே கொடுத்துருக்குதுங்க. ஆக்சுவலி இந்த கன்சோலில் வந்து எனக்கு வந்து 39 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து எனக்கு ஆவரேஜ் கன்சோல் வந்து 40 கிலோமீட்டர்ஸ்னு காமிக்குது. பட் ஆனால் கிட்டத்தட்ட சேமாக கொடுத்துருக்கு. இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ண வேணாம். இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் ஃபியூல் பம்ப் போயிடும். நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரியுதா? 38.9, அதாவது 39 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து நான் 1 லிட்டர் பெட்ரோல் கூட அடிக்கல, 100 பைக் தான் பெட்ரோல் அடித்தேன். இது என்ன பெட்ரோல் அடித்தேன் அப்படின்னா இந்தியன் ஆயில் அடித்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் நான் வாங்கிட்டு வந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டு இந்த வீடியோ அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது பண்ணுறேன். ஓகே, பாய்.